ஏமா அபி, நீ சொன்ன சோதனைய பாண்டி பண்ணி உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ஊரை விட்டு போயிருவல்ல? ஆமாங்க ஐயா, போயிடுறேன். வரவேண்ட சோதனை தானே பாண்டி, எடுத்து காட்டிடுவே. தலைவர இந்த பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்ல. இன்னைக்கே டெஸ்ட் எடுத்து இதோ நிக்கிறாள். இவ வயித்துல வளர்ற புள்ளைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே ஊருக்காரங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் கரிய பூசுறனால மட்டும் பாருங்க. வா போலாம்பா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நம்மளாம் மாட்டிப்போமே. இப்போ என்ன பண்றது? டிஎன்ஏ டெஸ்ட எடுக்க விடவே கூடாது. உங்க 2 பேருக்கும் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா? ஆமா டாக்டர். உங்க பேர் என்னம்மா? அபி டாக்டர். இந்தாங்கம்மா, டெஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன். இதை லேப்ல கொடுத்து பிளட் சாம்பிள் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. நீங்க போலாம். பிளட் கொடுத்துட்டீங்களா? உங்க பேரு? பாண்டி. நீங்களும் போய் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு வந்துருங்க. சரி. உட்காருங்க. நீங்க போலாம். அபி, பாண்டி, உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். அதை லேபுக்கு அனுப்பி வைப்போம். ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா அபி வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பா பாண்டி தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒருவேளை நெகட்டிவ்னு வந்தா அபி வயித்துல வளர்ற குழந்தைக்கும் பாண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன சரியா? சரி, நீங்க கிளம்புங்க. ரிசல்ட் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். ஏ ஸ்ரீஜா, ஊருக்காரங்க சொன்னாங்கல்ல அபியும் அந்த பாண்டியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்கன்னு. அந்த ஹாஸ்பிட்டல் அதான்டி.
சரிம்மா வா. ஆ ஏ ஸ்ரீஜா, அங்க பாரு அபி. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிற நிலைமைக்கு என் மாமனை கொண்டு வந்து விட்டுட்டா. பாண்டி எங்க தாண்டி இருக்கா? பாண்டி அபி 2 பேரும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு போக வந்திருக்காங்க. கொடுத்துட்டு கிளம்புறாங்க போல இருக்கு. ஆ, மாமா ம் கண்டவளால நம்ம ஊர் பஞ்சாயத்து சொல்லி நம்ம டெஸ்ட் எடுக்க திருநெல்வேலி வரைக்கும் வர வேண்டியதா போச்சு. சரி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம டவுனுக்கு வந்துட்டோம். அப்படியே டவுனை நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்ல ஹோட்டலுக்கு போய் கறி மீனுன்னு ஒரு புடி புடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஊர் சுத்திட்டு பொறுமையா ஊருக்கு போலாம். என்ன வெறுப்பேத்தனோடனே வேணும்னே இப்படி பேசுறியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். சரி வந்து ஏறு புள்ள. ஆ மாமா, வீதியில போறவ பெருங்கைய வீசிட்டு போற மாதிரி போக்கத்தவளுக என்னமோ சொன்னாலுங்க. நான் ஏறினா பைக் ஸ்டார்ட் ஆகாதுன்னு. மாமா, இப்ப பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தியா? பைக்குக்கே புத்தி வந்துருச்சு மாமா. நான் தான் உன் பொஞ்சாதின்னு. ஆனா சில முட்டாளுங்களுக்கு தான் புத்தியே வரல. மாமா நீ போ மாமா. சஞ்சீவ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுறியா? நானும் என் மாமாவும் ஊர் சுத்த போறோம். உன்னை என்னடி வீட்டுல விடுறது? சஞ்சீவ், மாசமா இருக்கிறதால என்னால நடக்க முடியாது. ஒரே வெயிலா வேற இருக்கு. அதான் சொல்றேன், என்ன வீட்ல விட்டுறேன் ப்ளீஸ். ஏய், சொன்னா கேட்க மாட்டேன், போடி. நானும் என் மாமனும் சினிமாக்கு போறோம். ஏமா, அந்த புள்ளதான் முடியலன்னு சொல்றால, அந்த புள்ளைய கூட்டிட்டு போட்டுமேமா. அதானே, புள்ளதாச்சு பொண்ணு முடியலன்னு சொல்லுது. வீட்ல போய் விட்டாதான் என்ன? ஏய், இங்க இருங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமா தெரியும்? நீ வேறனே ஒரு புள்ளதாச்சு பொண்ண கஷ்டப்படுத்துவ, அத பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏப்பா, அவளை அந்த பொண்ணு கூட்டிட்டு போப்பா. ஏமா, நீ நல்லா தானே இருக்க? அதானே. பாவம் புள்ளதாச்சு, அவளை வீட்ல கொண்டு விட்டாதான் என்னமா? நீ நடந்து போ. ஏ என்னடி எல்லாம் அபி பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏமா இறங்குமா, அது ஏறி போட்டோம். நீ கூட்டிட்டு போப்பா. இந்த புள்ளைய கூட்டிட்டு போப்பா. பாவப்பா புள்ளதாச்சு புள்ள, இவளை கூட்டிட்டு போப்பா. முத்தழகு, கொஞ்சம் வண்டியில இருந்து இறங்க. என்ன மாமா சொல்ற? சொல்றத கேளு, இறங்கு. வா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். மாமா என்ன பண்ற நீ? எல்லாம் ஒன்னாலதான். வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பாடலுக்கு போலாம், தியேட்டருக்கு போலான்ட்டு பேசாம பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரு. மத்த எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், உனக்கு என்ன வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? ஏய் வா. போயிட்டு வரேன்க்கா. சரி நீ வா. ஏ ஸ்ரீஜா, அபி சாதாரண ஆள் இல்லடி, பயங்கரமான ஆளு. நேக்கா பாண்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா பாரு. இந்த முத்தழகுதான் பாவம். விட்டே போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு ஒத்துக்கணும்.
என்னடி யோசிச்சுட்டு இருக்க? மா எனக்கு என்னமோ பாண்டி தான் சஞ்சீவா இருப்பானோன்னு தோணுதுமா. ஏய், எப்படி சொல்ற? பஞ்சாயத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு அபி கான்ஃபிடென்ட்டா சொன்னால. ஆமா. ஹாஸ்பிடல்ல அபி சந்தோஷமா டெஸ்டுக்கு பிளட் சாம்பிள் கொடுத்தாலியா? ஆமா. அப்புறம் அபி முத்தழகு கிட்ட சண்டை போட்டு பாண்டி கூட ஜாலியா அபி பைக்லயும் போனா. ஆமா. அபி டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அபிக்கு சாதகமா வந்துருமோ அப்படிந்தாமா எனக்கு ஒரு பெரிய யோசனையா இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் அபிக்கு சாதகமா வந்துருச்சுன்னு வையேன், அவ சொல்ற மாதிரியே பாண்டி தான் சஞ்சீவனு நிரூபணம் ஆயிடும். பாண்டி அபி சொல்றது உண்மைதான்னு, அதாவது சஞ்சீவ் தான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு வெச்சுக்கோ, அபி கூட கிளம்பி சென்னைக்கு வந்துருவான். அப்புறம் அபியோட வாழ்க்கை ஹஸ்பண்ட் குழந்தைன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. ஆமாண்டி, அதுக்கு இப்ப என்னடி செய்யறது? இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு அபிக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை டெஸ்ட் ரிப்போர்ட் நாம பயப்படுற மாதிரி அபிக்கு சாதகமா வந்திருந்தா ரிப்போர்ட்ட மாத்தணும். அவ்வளவுதானே. அத விடுறி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பண்ண போற? அத நாளைக்கு காலையில பாரு. என்னடா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்ல கண்டிப்பா உன்னோட அப்பா சஞ்சீவ் தானே வரும். ரிசல்ட்ட பார்த்த உடனே சஞ்சீவுக்கு நான் சொல்றது எல்லாம் உண்மைன்னு புரிய போகுது. சஞ்சீவும் நம்மள ஏத்துப்பான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சென்னைக்கு கிளம்பிடலாம். அத்தை, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. இன்னைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் நமக்கு சாதகமா தான் வரும். நாங்க திரும்பி வரும்போது எங்களுக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைங்க. குறிச்ச தேதியில எனக்கும் என் மாமனுக்கும் நிச்சயத்தை முடிக்கலாம். அக்கா, நானும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போக நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கிளம்பிட்டியா? ஆனா 2 டிக்கெட், எனக்கும் சஞ்சீவுக்கும். டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்த உடனே ரிப்போர்ட்ல நான் சொல்றதா உண்மை, என் வயித்துல இருக்க குழந்தைக்கு அப்பா சஞ்சீவ் தானே எல்லாருக்கும் புரிஞ்சிரும். என் சஞ்சீவுக்கும் புரிஞ்சிரும். சஞ்சீவ் என்ன புரிஞ்சு ஏத்துப்பான். விடுமா, அப்படி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாமா, இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இங்க பாரு முத்தழகு, அவன் தான் சொல்றான்ல டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப போமா, கிளம்புமா, நீ போ. போயிட்டு வரேன். இப்போ உள்ள போ, டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும். போ. மா, சீக்கிரமா வாமா. வரேன்டி, இரு. டைம் வர ஆயிட்டே போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அபியும் பாண்டியும் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு இங்க வந்துருவாங்க. ஆனா நான் இன்னும் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் பத்தி தெரிஞ்சுக்கவே இல்ல. ரிப்போர்ட்ல அபி வயித்துல இருக்க குழந்தைக்கு அப்பா பாண்டின்னு வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு.
ஷூ, ஆனா இந்த அம்மா ரூமுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் திறக்காம இருக்காங்க. மா சீக்கிரமா வாமா. ஸ்ரீஜா, எப்படி என் கெட்டப்பு? என்னம்மா ட்ரெஸ் இது? ஏய், இன்னைக்கு அபி பாண்டியோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும்ல, அதுல அபியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பாண்டி தான் அப்பான்னு வந்துருச்சுன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்தி வைக்கணும். அதுக்கு தான் இந்த கெட்டப்பு. எப்படி எப்படி இருக்கு இந்த Dress? செமையா இருக்குல்ல? உப்பி போன பால் பட்டர் மாதிரி இருக்க. ஏய், என் கெட்டப்ப பார்த்து உனக்கு பொறாம. இந்த கெட்டப்ல நான் பில்லா படத்துல வர ஸ்ரீபிரியா மாதிரியே இருக்கேன். பில்லா படத்துல ஸ்ரீபிரியாவா? என்னம்மா சொல்ற? நீ சொல்றது அஜித் நடிச்ச பில்லா, நான் சொல்றது சூப்பர் ஸ்டார் நடிச்ச பில்லா. அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணடிக்கிற? பில்லா படத்துல ஸ்ரீபிரியா இப்படி தாண்டி அடிப்பாங்க. எப்படியோ இருந்து தொலை. அபி பாண்டி ஹாஸ்பிடலுக்கு வர டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா போய் ரிப்போர்ட்ல என்ன இருக்குங்கறத பாரு. ஓகே ஸ்ரீஜா, போயிட்டு வந்துறேன். ஓ ஐயோ, இந்த ஹாஸ்பிடல்ல லேப் ரிப்போர்ட்ல எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், இந்த ஹாஸ்பிடல்ல லேப் ரிப்போர்ட்ல எங்க சார் இருக்கு? லேப் ரிப்போர்ட்லாம் எங்க இருக்குன்னு நர்ஸ் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, கரெக்டான கேள்வி கேக்குறானே. எப்படியாவது சமாளிப்போம். எனக்கு தெரியும், ஆனா லேப் ரிப்போர்ட் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. முனியாண்டி, இன்னைக்கு உனக்கு ராஜயோகம் தாண்டா. சார், உங்க வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றது என்ன? நானே உங்களுக்கு காட்டுறேன். அப்பாடா, எப்படியோ ஒரு கிறுக்கு பைய சிக்கிட்டான். வாங்க. இந்த டாக்டரை பார்க்கணும். உங்க பேர் சார்? பாண்டி. நீங்க போய் பாருங்க. சொல்லுங்க மேடம். டாக்டர் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? சரி, நீங்க போய் பாருங்க. வாங்க, கம் ஆன். வாங்க. இந்த ஹாஸ்பிடலோட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இங்க தான் இருக்கு. ஐயோ, இங்க இவ்ளோ ஃபைல் இருக்கே. இதுல எது அபி பாண்டியோட ரிப்போர்ட்னு கண்டுபிடிக்கிறது? இந்த கிறுக்கனை வச்சு தான் ஏதாவது பண்ணியாகணும். சார். என்னையா சார்னு கூப்பிட்டீங்க? ஆமா சார். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்க கை என் மேல பட்டவனே எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, கேவலமா வழிறானே. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அது வந்து இங்க இருக்கிற ஃபைல்ல இருந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும். அத நீங்களே தேடி எடுத்துக்கலாமா? கிறுக்கு பயலே, எடுக்க முடிஞ்சா நான் ஏன்டா உன்கிட்ட கேக்குறேன்? இந்த ஹாஸ்பிடலுக்கு நான் புதுசு சார். ஐயோ, உங்க காந்த கண்ணுக்காக நானே அந்த ஃபைலை தேடி எடுத்துறேன். தேடுங்க தேடுங்க. உட்காருங்க. நர்ஸ். டாக்டர், பாண்டி அபியோட ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். உங்க ரிப்போர்ட் இப்ப வந்துரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ டாக்டர். சரி. பேர் என்ன சொன்னீங்க மேடம்? அபி பாண்டி. அபி பாண்டியா? இருங்க. எல்லாத்துக்கும் வழிறான். சீக்கிரம் எடுத்து தொலைடா எருமை. என்ன மேடம்? ஒண்ணு இல்லங்க, நீங்க எடுங்க எடுங்க. மேடம், நீங்க கேட்ட ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. பாண்டி அபி ரிப்போர்ட் தான் இது. மேடம், உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நைட்டு ஃப்ரீயா பேசலாம்.
போடா பண்ணி பரதேசி, செருப்பால் அடிப்பேன். போடா இங்க இருந்து, போடாங்கிறேன். ஆளும் மண்டையும் பாரு. அபி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா பாண்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே. அபி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா பாண்டியா? அப்ப பாண்டியா இங்க இருக்கிறது அபி சொன்ன மாதிரி சஞ்சீவ் தானா? உடனே இந்த ரிப்போர்ட்டை யாருக்கும் தெரியாம மாத்தி வைக்கணும். டாக்டர் என்னங்க டாக்டர்? கொடுங்க. வெளியில பாண்டி அபியும் இருப்பாங்க, அவங்கள உள்ள வர ஓகே டாக்டர். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. மேடம் உங்களையும் தான். சொல்லுங்க சிஸ்டர். 8ஆம் நம்பர் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. பில்ல ரெடி பண்ணி வைங்க. ஓகே சிஸ்டர். கொஞ்சம் சீக்கிரம். உட்காருங்க. அபி பாண்டி, உங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு.